நான் தான் அவரை வர சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. இந்தாங்க ராஜேஷ், இந்தாங்க. என்ன பணம் கொடுக்குற? நீங்க வாங்கி கொடுத்த கைடுக்கு தான். என்ன பணம் கொடுத்து அசிங்கப்படுத்துற? என்ன ராஜேஷ் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நான் கைடு வாங்கும் போதே பணம் கொடுத்துறேன்னு சொல்லி தானே வாங்கினேன். நீங்களும் பணம் இருக்கிறப்ப கூட வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. கரெக்ட் தானோ, நான் அப்படிதான் சொன்னேன். படிப்பு விஷயமாச்சே, நீ அந்த கைடை வேணான்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ பணத்தை நீ நீட்டும் போது ஒரு மாதிரி அன்னியசியா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பணம் வாங்கினா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கானோ? இல்ல ராஜேஷ், நீங்க பணம் வாங்கலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. என்னன்னு நீ? ப்ளீஸ் ராஜேஷ் வாங்கிக்கங்க, இல்லனா கைடை திருப்பி வாங்கிட்டு போயிடுங்க. அந்த கைடை வச்சு நான் என்ன பண்ண போறானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜேஷ். ஒண்ணு நீங்க கைடுக்கான பணத்தை வாங்கணும், இல்லனா நீங்க கைடு வாங்கிட்டு போயிடணும். ஓகே ஓகே, நான் பணம் வாங்கிக்கிறேன். அனு இல்ல வேணாம், இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கு பணம் வாங்குற பழக்கமே இல்லை. அனு என்னை கம்பல் பண்ணாத ப்ளீஸ். ராஜேஷ், எனக்கு அடுத்தவங்க கிட்ட கடனாளியா இருக்கிறத ஏத்துக்கவே முடியாது. ₹1 இருந்தா கூட திருப்பி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். சரி, இப்போ என்ன, நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன், அவ்வளோதானே? வாங்கிக்கிறேன். ஆனால் பணமாக வாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்லைனா ஏதாவது கிஃப்ட்டு இல்லை, அதுவும் வேண்டாம். நீ வேணா ஒரு ட்ரீட் மாதிரி நினச்சி எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்றியா? நீ எனக்கு எவ்வளோ தரணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு நீ வாங்கி கொடு. எனக்கும் அது தப்பாக தெரியாது, நீயும் அதில் ஃப்ரீ ஆகிக்கலாம்ல. ப்ளீஸ் அனு, என்னால் பணமாக வாங்கிக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன். சரி, நான் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் அனு. சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீ லொக்கேஷன் அனுப்பு, லஞ்சுக்கு எங்கே வரணுமோ நான் அங்கே வந்துடுறேன். சரி.